ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன படத்துக்கு வந்திருக்கோம்னா த கோட், அதாவது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். நம்ம இளைய தளபதி படத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த படத்தை பத்தி மூவி ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம். மக்கள் கிட்ட என்ன ரிவ்யூ கிடைக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. படம் வேற லெவல்ல இருந்துச்சு. 3 மணி நேரம் டைம் போனதே தெரியல. சூப்பரா இருந்துச்சு. எல்லா ஆக்டிங்குமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ஃபைட் சீன்லாம் மாசா இருக்கு. அது ஒரு கேமியோ ரோல் தான் அது கிளைமேக்ஸ்ல. அதுவும் ஒரு ஏஐ மாதிரி பண்ணிருக்காங்க. நல்லா இருக்குது. அப்புறமா விஜய் ஸ்டெப் சூப்பர். முதல்ல ஒரு க்ளோஸ் இங்க வைங்க. விஜய் வருவாரு. ஒரு ஸ்டெப் அப்புறம் இந்த ஸ்டெப் நல்லா இருக்கு. கொஞ்சம் இதுவா இருக்கு. கொஞ்சம் படமா பைத்தர் ஹாஸ்பிட்டல் தெரியல. கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. யாருமே சாக மாட்டாங்க. அதான் பிடிக்க மாட்டேங்குது. செத்தா செத்துடணும். எதுக்கு வராங்க அவங்க? செத்து வந்தாதான் அவருக்கு வழி விடுங்க. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. சொல்றேன் யாரும் இல்ல. சொல்றேன் ஜெயிலருக்கு பேச செஞ்சுட்டாங்க. படம் நல்லாதான் இருக்கு. யாரும் வராதிங்க. ஏன் வரணும்? வீட்லயே பாருங்க. ஒரு மாசம் சன் டிவில போட்டுருவாங்க. என்ன விநாயகர் சதுர்த்தி வருதா? பொங்கல் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ஆச்சு. யாரு இது? தல அஜித் வந்தாரா? அவரா? லாஸ்ட் சீசன்ல அஜித் வந்தாரு. பிஜேபி. எனக்கு என்ன டவுட்னா, நான் போன வாரம் டிஎன் ஃபைனல் போயிருந்தேன். ஒரு பிபிஏ உள்ள எடுத்து உள்ள இவர் எப்படி பைக் எடுத்து மொட்டை மாடி போனாதான் டவுட். அது ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்றாங்க? அது அடுத்த வாட்டி நான் பைக் எடுத்து போறேன் பாருங்க. ஐபிஎல் ஸ்டோரியே இல்ல. கேமியோ. ஆனா இந்த விஜய் நடிச்சா ஓடிடும்னு நினைக்கிறேன். எந்த படத்துலயும் ஸ்டோரி இல்ல. அது எதுக்கு வந்தாருன்னு தெரியல. அவங்க யாரால போட்டுறலாம். எதுக்கு எஸ்கே போட்டாங்க ஒரு சின்ன சந்தேகமா இருக்கு. அது குட்டி தளபதி. அவர் இளைய தளபதி ஆக மாட்டார். இளைய தளபதி இல்ல, குட்டி தளபதி. இளைய தளபதி வேற, குட்டி தளபதி. அவர் போட்ட குட்டி அது. அந்த குட்டி தான். அந்த குட்டி அதுதான் ஹைலைட். அதுதான் 203 பிடிச்சது. ஜெயிலர்ல பிடிச்சது காவாலா. இங்க பிடிச்சது இவங்க பட்டை பட்டை. அந்த அந்த இப்படி சேலை எடுத்து இப்படி கட்டிக்கிட்டு இப்படி வருவாங்க பாருங்க. படம் செம்மையா இருந்துச்சு. நல்லா தமிழ் இருக்காது. இது என்ன அருவா தமிழ் இருக்கு. டிஃபரெண்டா இருக்கா. நல்லா இருக்கு. நீங்க வந்து பாக்கலாம். எந்த டோப்புக்காக பாக்கலாம். விஜய்க்காக பாக்கலாம். விஜய் பையன் விஜய் பார்க்காதீங்க. அப்பா விஜய் மட்டும் பாருங்க. பையன் விஜய் வரும். விஜயகாந்த் சூப்பர். விஜயகாந்த் ஓப்பனிங் சொல்லி அவருக்கு நான் மரியாதை செலுத்தி ஆகணும். அவர் நல்லா பண்ணுவார். விஜய் அரசியல் வந்து அவர் வந்து தமிழ் நீங்க ரொம்ப கிட்ட தமிழ் அவரு ஏன் டச் ஸ்டார்ட் பண்ணா அது நல்ல விஷயம். ஏன்னா அவருக்கு இது வரல. அதுவே நல்லா பண்றோம். இல்ல அப்படி சொல்ல முடியாது. எது வரலாம் அந்த பையன் கேரக்டர் பண்ணுறது பத்தியா அதை அவாய்ட் பண்ணிருந்தோம். அதுதான் தப்பு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். இந்த படத்தை முதல்ல கம்பிட்டாரு சிவகார்த்திகேயன். அவர் ஏன் நடிகரை கேமியோ பண்ணிருக்காருன்னா அவர் உஷாரா ஆளு. அவன் தப்பிச்சிட்டாரு. இவர் பாவம் மாட்டிக்கினாரு. வேற ஒண்ணு சிவகார்த்திகேயன் விஜய் கேமியோ அவங்க கேட்கணும். நீ கேட்கக்கூடாது. படம் பார்த்தேன். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குன்றது வந்து ஸ்டோரி இல்ல. ஸ்டோரி வந்து ஒரே டிசிஷன். அதாவது அவருடைய பையனை தீவிரவாதியா இருக்க மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. அது ஏத்துக்க முடியாது. பட் விஜய் கோசம் பார்க்கலாங்க. விஜய் ரசிகர் பார்க்கலாம். அதுலயே வந்து வில்லனா ஆக்ட் பண்றத அவங்க ரசிகரை ஏத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? அது டைரக்டருடைய முரண்பாடு தான். அது இவர் ஹீரோவா தான் எடுத்துக்கணும். அது இல்லாம ஸ்டோரி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸ்டோரியே இல்ல. இதுல என்ன ஸ்டோரி இருக்கு? ஒண்ணுமே புரியல. படம் பார்த்த மாதிரியே புரியல. எல்லா படத்துலயும் அப்படிதான் வருது. திடீர்னு வரா, அடிக்கிறான், குத்துறான், வெட்டுறான். என்ன கதை இருக்கா? அதனால இது வந்து டைரக்டர் எல்லாம் தயவு செஞ்சு உட்கார்ந்து கதை எழுதுங்க. கதை கிடைக்கலையா பார்க்குக்கு போங்க. 4 பேர் இருப்பாங்க. அவங்க அனுபவம் சொல்லுவாங்க. அதை கதையா கிரியேட் பண்ணிடுங்கள. மக்களுக்கு நல்ல செய்தி சொல்லலாம. கதை கிடைக்காம என்னமோ டிசிஷன் வில்லன் ஹீரோவா பையன் வில்லனா அது எப்படி ஏத்துப்பாங்க? படம் நல்லா பண்ணிருக்காங்க. விஜய் நல்லா அடிச்சிருக்காரு. அதோட ஓல்டு விஜய் நான் சூப்பரா அடிச்சிருக்காரு. அதுக்கு மேல இளைய தளபதி இன்னும் நல்லா அடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் நல்லா பண்ணிருக்கு. இடையில கொஞ்சம் மிஸ் பண்ணிருக்காங்க. நல்லா ஓரளவுக்கு ஏன்னு தெரியாம இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடையில மட்டும் கொஞ்சம் லாகார மாதிரி இருந்தா கிளைமேக்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. தலை தோனி வர லெவல்ல வராரு. அதுதான் பெரிய மாசங்க. விஜயகாந்த் பேஸ் கொடுத்து இந்த படம் எடுத்திருக்காங்க. அதான் விஜயகாந்த் வந்து இந்த மாதிரிலாம் நடிக்க மாட்டாருங்க. நல்ல கருத்தா தான் அவர் நல்ல ஸ்டோரி கேட்டுதான் ஆக்ட் பண்ணுவாரு. பட் விஜயகாந்த் காமிச்சு கொண்டு வருது என்னன்னா, இது டைரக்டரோட ஐடியா. இது மாதிரி பண்ணா ரீச் ஆகும். இந்த மாதிரி மெயின் ஹீரோஸ்லாம் கொஞ்சம் பேரை போட்டா ரீச் ஆகும். இன்னொரு சிவகார்த்திகேயன் வர விஷயம் காமிக்கிறாங்க. இதை வச்சு படம் ஓடிடுன்னு சொல்லிட்டு எடுத்துருக்காங்க. மெயின் ஸ்டோரி தான் வேணும். தோனி கிடையாது. கிரிக்கெட் மேட்ச் எடுக்கிறாங்க அவ்வளவுதான். தோனி ஆக்ட் பண்ணல. பட் இவங்க என்னன்னா இப்ப ஏதோ பண்ணி பணம் எடுத்துடலாம் அவ்வளவுதான்.
மக்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு போகல. ஒரு பேருக்கு இன்னொரு பேருக்கு இருக்கா நமக்கு நல்ல செஞ்சு போகல. சினிமா துறையே ரொம்ப அப்படியே மோசமா போகுது. ஏதோ ஒரு லவ் ஸ்டோரி எல்லாம் லவ் ஸ்டோரி இருக்கலாம், எவ்வளவு இருக்குமா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா படம் பார்க்கலாம், என்ன பார்த்து என்ன நாட்டு நடப்பும் தெரிஞ்சுக்கலாம். நான் வெளியே நடக்கிறத உருவாக்குறதுக்கு காரணமே திரைப்படம்ன்றத தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். ஒரு ஆக்டிங் சொல்ல முடியாது, செம்ம ஆக்டிங். விஜயெல்லாம் சாதாரண ஆளுங்களா, இவர் நல்லதை பயன்படுத்துவேன்ற அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, மக்கள் நல்லா செய்யப்படுறாரு. இவரை பயன்படுத்தி முன்னாடியே மக்களுக்கு சேவை செய்யற மாதிரி, அந்த பேரிடர் ஏற்பட்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டு ஹெல்ப் பண்ற மாதிரி, அவருக்கு அதுலயே கதை எடுங்க. அதுலயே ஒரு பொண்ணு லவ் பண்ற மாதிரி இல்ல, கிரியேட் பண்ண முடியாதா? காமெடியா இல்லை, இல்ல காமெடி சொல்ல மாதிரி சொல்ல சின்ன காமெடி. என்ன முறைகிற பார்க்கலாம், சிரிக்கலாம். சிரிக்கும் போது அட பைத்தியம் அப்படின்ட்டு போடுறது ஒரு காமெடி எடுத்துக்கலாம். இந்த கவுண்டமணி எல்லாம் வரும் பாருங்க, காமெடி 2 செகண்ட்ல தான் எழுதுனாங்க. காமெடி இல்ல, ஒண்ணு காமெடி பெரிய விஷயம் இருக்கு. யோகி பாபு பண்றாரு, அது காமெடியா தெரியல. அத காமெடி கொண்டு வாங்க, நிறைய காமெடி. மக்கள் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னா இங்க வராங்க. இங்க வந்தா ஒண்ணும் இல்ல, அந்த ஸ்டோரி இல்ல, காமெடி இல்ல, இந்த கதையுமே இல்ல. அதுதான் படம். பார்க்கலாம் ஒன்ஸ் பார்க்கலாம் சார் படம். ரேட்டிங் தரமா எவ்வளவு சார்? ரேட்டிங்னா 10க்கு 5 6 கொடுக்கலாம். ஆனா விஜய் கோசம் கொடுக்கலாம். விஜய் அடிக்க ஆளு கிடையாதுங்க. விஜயை பயன்படுத்திக்கணும், நல்லா பயன்படுத்தலாம், அது நல்லா இருக்கும். அதுதான் என்னுடைய கருத்து. அது பரவாயில்ல, எதுவும் டிஃபரன்ஸ் தெரியல, நல்லாதான் இருக்கு. ரொம்ப எல்லாரும் நல்லா இருக்கு. கேமியோ மட்டும் ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes ஆகும். படம் நல்லாதான் இருக்கு. இதுல என்ன ஸ்பெஷல்னா கலர் ரெஃபரன்ஸ் இருந்தது, அதனாலதான் நான் ஆக்சுவலா சீக்கிரமா காலையில ஃபர்ஸ்ட் பார்த்தேன். நல்லா இருக்கு படம். நல்லாதான் இருந்தது. எல்லாமே நல்லா இருக்கு. ஃபைட் சீன் ரொம்ப சூப்பரா. ஃபைட் சீனா முக்கியமா சொல்லணும்னா கலர் ரெஃபரன்ஸ் தான். நல்லா இருக்கு, பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். என்னன்னா மெயின் ஒரு 3 மணி நேரம் இருக்குன்னா லிட்டில் பிட்ல லாக் டைம் போட்டுல என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு, செகண்ட் ஹாஃப் நம்மள மாதிரி பசங்களுக்கு, யங்ஸ்டர்ஸ். தலை வேற காமியா பண்ணிருக்காரு, போதும். அது தலை அந்த தலை இல்ல, நம்ம மேட்ச் தலை. அது என்ஜாய் தான், ஃபுல் வைப் தான். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, அந்த சின்ன இந்த ஃபர்ஸ்ட் வந்தார்ல தளபதி, அந்த இதுதான் கொஞ்சம் அடி வாங்கிச்சு. அது கூட நல்லா இருந்துரு படத்துல. நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் நம்பாதீங்க, என்ஜாய் பண்ணி பாருங்க. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட். ஏன்னா அவர் இல்ல, அவர் ஒரு ட்ரிபியூட்டா இருக்கணும்னா அவர் ஒரு கேரக்டரா எடுத்துட்டு வந்திருக்கலாம். அது இல்லாம ஒரு கிளவுன் மாதிரி மாஸ்க் மாதிரி எடுத்துட்டு எனக்கு விரும்பாது இல்ல. ஏன்னா வயசானவங்க பாப்பாங்க, கேப்டன் பாப்பாங்க. அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு பிடிக்காது. என்ன தெரியுமா சொல்றாங்க, இப்போ ஸ்டோரியே இல்ல, விஜய்க்காக படம் ஓடுது. அந்த மனுஷன் அவர் விக்ரமே நல்லா இல்லைன்னு சொல்லுவாரு. ஆனா அவரு சொல்ற நியாயம் தான். ஆனா இப்போ வீட்டுல என்ன இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, 3 மணி நேரம் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபேமிலி எடுக்கிறாங்க, செகண்ட் ஹாஃப் பசங்களுக்கு. அவ்வளவுதான். அவங்க ரிவ்யூஸ் நம்பாதீங்க. நம்ம பாசிட்டிவா கொடுத்தா அவங்க பாப்பாங்க, இல்லன்னா அவங்களுக்கு பிடிக்கும்போது ஓடிடில பார்க்க போறாங்க, அவ்வளவுதான். தளபதி தான் காமெடியை வைப் பண்றாரு, அவர் போதும், அது போதும். ஓகே, தேங்க்யூ. சூப்பரா இருக்குங்க. எல்லாரும் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். விஜயோட ஆல்மோஸ்ட் நியரிங் டு பினிஷிங் அவரோட ஃபிலிம் இதை முடிக்கிறார் இல்லையா, அதனால பிக் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். இதுக்கப்புறம் அவரை நிறைய நம்ம பார்க்க முடியாது. இன்னும் அடுத்த படம் எப்படி வர்றதுக்கு அடுத்த வருஷம் ஆயிடும்னு நினைக்கிறேன். அதனால எல்லாரும் மிஸ் பண்ணாம பாருங்க, நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். the greatest of all time. சூப்பர் படம். அதாவது ஒரு கமர்ஷியலான படம். அதாவது நாங்க சைலண்டா உட்காந்து பார்த்தாலும் அந்த யூத் ஜெனரேஷன் சின்ன பசங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த பசங்க, பொண்ணுங்க, குழந்தைங்க அவங்க எல்லாம் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணி பாக்குறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சில படங்கள் பார்க்கும்போது நம்ம சைலண்டா உட்காந்து பார்ப்போம், ஒருவேளை நம்ம 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்ங்கிறவங்க சைலண்டா இருக்காங்க. இந்த காலத்து பசங்க ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணி பாக்குறாங்க விஜய் சார் படத்தை. ஏன்னா என்டர்டைன்மெண்ட் உண்டான எல்லா விஷயமும் இருக்கு. டான்ஸ் இருக்கு, ஃபைட் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நிறைய நடிகர்கள் அப்பதான் போறாங்க. ஜஸ்ட்னு சொல்லி திரிசால இருந்து, சிவகார்த்திகேயன் சார்ல இருந்து, தோனி, அதாவது கொடுத்த பணத்துக்கு வஞ்சனை இல்லாம ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க. கொடுத்த பணத்துக்கு நான் சொல்றது ஒழுங்கா
முறைப்படி தியேட்டர்ல டிக்கெட் எடுத்து வாங்குறவங்க மட்டும்தான். அதுக்காக நீங்க 1000, 1500 ரூபா, 2000 ரூபா வாங்கினவங்களுக்கு எல்லாம் நாங்க கணக்கு கிடையாது. தியேட்டர்ல முறையா நியாயமா டிக்கெட் வாங்கி பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் நல்லா ஜாலியா இருக்கு. யுவன் சங்கர் ராஜா சார் ஆகட்டும், அப்புறம் பிரேம்ஜி ஆகட்டும், யோகி பாபு சார் ஆகட்டும், இது வந்து ஒரு ஸ்டார் பேக்கேஜ். அதாவது நம்ம ஒரு 200 ரூபா கொடுத்து டிக்கெட் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட வந்து ஜாலியா அப்படி விசில் அடிச்சு பாக்குற ஒரு படம்னா சமீப காலத்துல அந்த மாதிரி படம் வந்து கம்மியா தான் வருது. விஜய் சார் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிக்கிறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அது சிறப்பா இருக்கு, ஜாலியா இருக்கு. உங்களுக்கு 2 விஜய் 3 விஜய் நிறைய விஜய் காமிக்கிறாங்க. நல்லா இருக்கு. டெக்னிக்கல் டீம், ஆமா டெக்னிக்கல் டீம் உண்மையிலே பாராட்டியே அவரை எந்த ஒரு பிசிறு தட்டாம சூப்பரா எடுத்திருக்காங்க. உண்மையிலே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் சொல்றாங்க ஸ்டோரியே இல்ல, விஜய் இருக்கனால பணத்துக்காக இது ஓடுது அப்படி சொல்றாங்க. சார் அது இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க என்ன படம் எடுத்தாலும் ஒரு குரூப் குறை சொல்லதான் செய்யும். நான் போன தடவை வாழைன்னு ஒரு படம் பார்த்துட்டு வந்து வெளியில வந்தேன். ஒருத்தர் இன்டர்வியூ கேட்டாரு, சொன்னேன் வாழை படத்துக்கு நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கே ஒரு 100 பேர் திட்டாங்க. ஏன் அந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? படம் நல்லா இல்லன்னு சொல்றதுக்குன்னா ஒரு குரூப் போடுறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒருத்தர் சொன்னாங்க படம் எல்லாம் ஓகே, ஆனா லாஜிக் ஏகப்பட்ட இடத்துல இடிக்குது அப்படின்னா. அவரை கூப்பிட்டு ஒருத்தன் கேக்குறான், நீங்க யாரோட ரசிகர் அப்படின்னாங்க. நான் வந்து பாலகிருஷ்ணா ரசிகர். ஒருத்தன் வந்து மண்டல அடிச்சுட்டு, ஏன்டா பாலகிருஷ்ணா ரசிகரா இருந்துட்டு நீ இந்த படத்துக்கு லாஜிக் சொதப்பலா இருக்கு அப்படின்னு. லாஜிக் எல்லாம் கிடையாதுங்க. அதாவது இப்ப வந்து பெரிய ஹை பட்ஜெட் படம் 200 கோடி 300 கோடி செலவு பண்ணி எடுக்கிற படத்தெல்லாம் பெருசா லாஜிக் எல்லாம் பார்க்க முடியாது. வந்தமா ஜாலியா என்ஜாய் பண்ணமா, என்டர்டைன்மெண்ட் பண்ணமா. அதாவது நம்ம நிஜ வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் 1008 பிரச்சனை, வாடகை, கரண்ட், இஎம்ஐன்னு சொல்லி 1008 பிரச்சனைகள் இருக்கான். ஒருத்தர் சினிமா தியேட்டருக்கு படம் பார்க்க வர்றது ஜாலியா நம்மளால முடியாத விஷயத்த ஹீரோ பண்றான், ஹீரோ டைவ் அடிக்கிறான், பைக்ல இருந்து இதுல இருந்து ஜம்ப் பண்றாங்கிறது என்ன ஒரு கமர்ஷியல் ஹீரோ பண்ற விஷயம். அது வந்து விஜய் சார் வந்து அது என்ன பண்ணாலும் ஏத்துக்குவாங்க. அது அவரோட எல்லா படமும் எடுத்துக்காரு. என்ன பண்ணாலும் ஏத்துக்காம சொல்லி இஷ்டத்துக்கு கதை எடுக்க கூடாது. அதாவது இஷ்டத்துக்கு கதை எல்லாம் கிடையாது. கதை வந்து ரொம்ப பழசான கதை தான். நீ கதையெல்லாம் வந்து பெருசா நீ நல்ல படம் பார்க்கணும்னா நீ அப்ப நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி பாசமலர், பாக பிரிவினை படித்தால் மட்டும் போது தான் பார்க்கணும். இந்த ஜென்ரல் அதாவது நம்ம காலத்துல நம்ம சுடுகஞ்சி குடிச்சோம், உளுந்தங்கஞ்சி குடிச்சோம், சிறுபேர் கஞ்சி குடிச்சோம். இன்னைக்கு வந்து இப்ப இருக்கிற பசங்க பீஸா பர்கர் சாப்பிடுறாங்க. புரியுதுங்களா? அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி படம் எடுக்கிறது விஷயம். இப்ப அவங்க நினைச்சாலும் வெங்கட் பிரபு சாரும் ரொம்ப ஃபேமிலி ஸ்டோரியா தான் இருப்பாங்க. ஆனா தியேட்டர்ல இப்படி கொத்தா வந்து கலெக்ஷன் அள்ள முடியாது. புரியுதுங்களா? அதனால இந்த ஜெனரேஷனுக்கு என்ன தேவைங்கிறத வெங்கட் பிரபு ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கிறாரு. அதாவது ப்ளூ சட்டை மாற வந்து அண்ணன் மாதிரி ப்ளூ சட்டை மாறங்கிற விஷயத்துக்கு வரல. சிலவே ப்ளூ சட்டை மாற நல்லா இல்லன்னு சொன்ன பல படங்கள் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் ஆயிருக்கா இல்லையா? பைரவன் ரங்கநாதன் ஐயோ இந்த படம் சரியில்லைன்னு சொன்ன படம் ஹிட் ஆயிருக்கா இல்லையா? அதனால ப்ளூ சட்டை மாறணும் ஒரு பைரவன் ரங்கநாதன் இல்ல ஒரு பழனியப்பனா நான் சொல்றதை வச்சு ஒரு சினிமாவே இது கிடையாது. பொதுமக்கள் கொத்தா மெஜாரிட்டியான பீப்புள் யாரு எந்த படத்தை பாக்குறாங்களோ அந்த படம் தான் அது ஹிட். இன்னொருத்தர் கேட்டாங்க, சார் மங்காத்தா மாதிரி இருக்காரு. ஏங்க மங்காத்தா தலை படம், மங்காத்தா வேட்டை வேற, இது வேட்டை. அந்த படத்தை இந்த படத்தை கம்பேர் பண்றீங்க? எம்ஜிஆர் படத்தை வச்சு ஒரு டைரக்டர் பண்ணாருன்னா எம்ஜிஆர் படத்துக்கு அந்த ஸ்டைல்ல இருக்கும். அதே டைரக்டர் சிவாஜி வச்சு பண்ணும்போது சிவாஜி ஸ்டைல் ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஸ்டோரி ஓல் ஸ்டோரி தான். படமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து கடைசியா வந்தது தானே ஆக்சுவலா கடைசி படம், கடைசிக்கு முன்ன படம். அதனால படம் எல்லாம் ஜாலியா வந்து பாருங்க. நம்ம வந்து எந்த எக்ஸ்பிளனேஷனும் இல்லாம வந்தா படம் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்படி எந்த நினைப்பையும் பார்க்காம அதெல்லாம் நினைச்சுட்டு வராது. ஜாலியா வாங்க, ஃபேமிலியா வாங்க, படம் நல்லா இருக்கும். விஜய் சார் இதுவரை பார்க்காத படம் செம்மையா பண்ணிருக்காரு. லாஸ்ட் படம் வேற, முன்னாள் படம் வேற பார்க்க வந்திருக்கேன். ரொம்ப ஹைடெக்கா இருக்கு. ஃபாரின் ரேஞ்சில், ஹாலிவுட் ரேஞ்சில் ஃபைட்டு. வயசான விஜய் சார் செம்ம பெர்ஃபார்மன்ஸ், பையனும் செம்ம பெர்ஃபார்மன்ஸ். 5க்கா 10க்கு 100 கொடுக்கலாங்க. அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க 100. நம்மள மாதிரி பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் டிசப்பாயிண்ட் ஆகும், மற்றபடி எல்லாம் ஓகே.